தமிழ்ச்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம இலக்கண பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கலாங்க. நண்பர்கள் கடந்த காணொளியில் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, உங்கள் கருத்து சொல்லியிருந்தீங்க. இலக்கண பகுதியிலிருந்து வினாக்கள் போட்டால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எப்படி வினாக்கள் வரும் அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்காகவே இந்த காணொளி நம்ம போட்டிருக்கோம். இலக்கண பகுதியில் யாப்பருங்கலக்காரிகளிலிருந்து நம்ம வினாக்கள் கொடுக்குறோம். இந்த காணொளியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வினாக்களுக்கு நம்ம உதாரண செய்யுள்கள் காட்டி அதுக்கு எளிமையான விளக்கமும் கொடுக்குறோம். ஸோ இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக தேர்வு நோக்கில் இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேர்வு நோக்கத்தில் மட்டும் இல்லை, இந்த பாடத்தை நல்ல ஐயம் திரிபர கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. முதல் வினா பார்க்கலாம். ஈற்றடியின் மேலடி 3 சீர்களை பெற்று வருவது எவ்வகை ஆசிரியப்பா அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஈற்றடியின் மேலடி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இறுதி அடிக்கு முதலடி, அந்த முதலடியில் 3 சீர்கள் வருவது எவ்வகை ஆசிரியப்பா அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம பின்னாடி உதாரண செய்யுட்கள் காட்டி உங்களுக்கு மிக தெளிவாக விளக்க நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதற்கான விடை நேரிசை ஆசிரியப்பா. சரிங்களா? நீங்கள் இதுக்கான பாடலையும் காரிகையும் நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடைசியாக பார்ப்போம். இரண்டாவது வினா, பாடலில் முறையாக கிடக்கக்கூடிய அந்த அடிகளை முன்பின்னாக மாற்றி, எப்படி மாற்றி ஃபஸ்ட் அடியை இரண்டாவதுலேயும், இரண்டாவது அடியை மூன்றாவதுலேயும் நம்ம இந்த மாதிரி முன்பின்னாக மாற்றி அமைச்சா கூட ஓசையும் பொருளும் மாறாமல் இருக்கிறது எவ்வகை ஆசிரியப்பா அப்படின்னு கேட்டிருக்கோங்க. இதற்கான விடை அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அடிமறி மண்டில ஆசிரியப்பா. காரிகை பார்த்தோம் அப்படின்னா, நடு ஆதி அந்தத்து அடைதருபாதத்து அகவல் அடிமறி மண்டிலமேன்னு இருக்கும். நடு ஆதி அந்தம், நடுவில் இருக்கலாம், முதல்ல இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம். இந்த அடிகளை முன்பின்னாக நீங்கள் மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாமல் இருக்கும். அதுதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த வினா, அனைத்து அடிகளும் அளவடியாய் ஒத்து அமையுமாயின் எவ்வகை ஆசிரியப்பா அப்படின்னு கேட்டிருக்கோங்க. அதாவது எல்லா அடிகளுமே அளவடிகளாக இருக்கும். அளவடி அப்படின்னா 4 சீர்களை கொண்டு வருவது தான் அளவடின்னு சொல்கிறோம். ஒரு பாடலில் எல்லா அடிகளுமே அளவடிகளாக இருந்தால் அது எந்த மாதிரியான ஆசிரியப்பா? 4 வகை ஆசிரியப்பா இருக்குது. அதில் இது மாதிரி அமைந்தால் என்ன ஆசிரியப்பான்னு கேட்டிருக்கோம். நிலை மண்டில ஆசிரியப்பா. காரிகை சொல்லும், எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டிலம் அப்படின்னு. எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டிலம் அப்படிங்கிறதுங்க. அடுத்த வினா, சீர்கள் இடையிடையே குறைந்து வருவது எவ்வகை ஆசிரியப்பா? சீர்கள் முதலிலும் கடைசியிலையும் ஒரே மாதிரி இருக்கும். முதல்ல 4 சீர் இருக்கும், கடைசி அடியும் 4 சீர் இருக்கும். இடையில் குறைந்து 2, 3, 4, மறுபடியும் 2, இந்த மாதிரி குறைந்து வருவது என்ன ஆசிரியப்பான்னு கேட்டிருக்கோம். இதற்கான விடை இணைக்குரல் ஆசிரியப்பா. சரிங்களா? 4 வகை ஆசிரியப்பா. இதில் காரிகை பாருங்கள், கடையயர் பாதம் முச்சீர்வரின் நேரிசை. கடைசிக்கு முன்னாடி அடி 3 சீர் இருந்தால் நேரிசை. 2 காமரு சீர் இடைபளக்குன்றின் இணைக்குரல். இடையில் சில அடிகளில், இடையில் இருக்கக்கூடிய அடிகளில் சீர்கள் குறைந்து வந்தால் அது இணைக்குரல். எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டிலம். எல்லா அடிகளும் ஒரே மாதிரி அளவில் இருக்கிறது நிலை மண்டிலம். நடுவாதி அந்தத்து அடைதருபாத தகவல் அடிமறி மண்டிலமே. எந்த அடியை எங்கே நீங்கள் மாற்றி போட்டாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் இருந்தால் அது அடிமறி மண்டிலம். இப்போ இதற்கான எடுத்துக்காட்டு பாடலை நம்ம பார்க்கலாம். பாருங்கள். அடுத்து இப்போ முதல்ல நேரிசை ஆசிரியப்பாவிற்கான எடுத்துக்காட்டு பாடல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு குறுந்தொகை பாடல். ஒரு பெண் தன்னுடைய தலைவன் மீது கொண்டுள்ள நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அவன் ஒரு மலைநாடன். அவனுடைய நட்பு எப்படிப்பட்டது? நிலத்தை காட்டிலும் பெரிது, வானை காட்டிலும் உயர்ந்தது, கடலை காட்டிலும் ஆழமானது அப்படின்னு சொல்கிறான். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல், கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பேன் இருக்குது. இந்த பாட்டை நல்லா கவனிங்க. முதல் அடியில் 4 சீர் இருக்குது. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று. இரண்டாவது அடியிலையும் 4 சீர் இருக்குது. கடைசி அடியிலையும் 4 சீர் இருக்குது. ஆனால் கடைசி அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அடியில் 3 சீர் தான் இருக்குது. இதுதான் கடை அயர் பாதம் முச்சீர்வரின் நேரிசை அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா? கடைசி அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அடியில் 3 சீர் வந்தால் அது நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு அர்த்தங்க. அடுத்து ஆசிரியப்பா பாருங்கள், இணைக்குரல் ஆசிரியப்பா. இது முதல் அடியில் பாருங்கள் 4 சீர் இருக்குது, இறுதி அடியில் 4 சீர் இருக்குது. ஆனால் இடையிடையே பார்த்தீங்கன்னா 2 சீரில் இருக்குது, 3 சீரில் இருக்குது. இந்த மாதிரி கூடியும் குறைஞ்சும் வருது. நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச்சார்ந்து தீரத்தீரும், சாரல் நாடன் கெண்மை சாரச்சாரச்சார்ந்து தீரத்தீர தீர்ப்பொல்லாதேன்னு இந்த பாடல். இந்த பாடலுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னாங்க, நீர் குளிர்ச்சியாக இருக்கும், தீ வெப்பமாக இருக்கும். இந்த குளிர்ச்சியும் வெப்பமும் அந்த நீரை நெருங்க தான் ரொம்ப குளிர்ச்சி தெரியும், அந்த நெருப்பை நெருங்க தான் வெப்பம் அதிகரிக்கும். இதுதான் அதனுடைய இயல்புத்தன்மை. அதை விட்டு விலகி போனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குளிர்ச்சியும் குறைஞ்சி போகும், வெப்பமும் குறைஞ்சி போகும். ஆனால் இந்த மலைநாட்டு தலைவனோட கொண்ட உறவு மட்டும் நெருங்க குறையுதான், விலக அதிகரிக்குதான். அப்போ ஒருத்தரோட மேல் நம்ம கொண்டுள்ள அன்பு அவங்கக்கிட்ட நெருங்க இருக்கும் பொழுதை விட அவங்கள விட்டு விலகும் பொழுது அந்த அன்பு அதிகமாகும் இல்லையா? அதை இந்த பாட்டில் சொல்கிறாங்க. இது இணைக்குரல் ஆசிரியப்பா. அடுத்த பாட்டு பாருங்கள், நிலைமண்டில ஆசிரியப்பா. நிலைமண்டில ஆசிரியப்பானா எல்லா அடிகளுமே அளவடிகளாக, அளவடிகள்னால் என்னங்க, 4 சீர் கொண்டாதான் அது அளவடி. உங்களுக்கு தெரியும் இல்லையா? குரலிரு சீரடி சிந்து முச்சீரடி அரைதருகாலை அளவுட நேரடிமாங்க. குரலடினா 2 சீர், அடுத்தது சிந்துனா 3, அளவு அல்லது நேரடினா 4, நெடிலடினா 5, கழி நெடிலடினா 5க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டால் கழி நெடிலடின்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் பாருங்கள் எல்லா அடிகளுமே அளவு ஒத்து அமைஞ்சிருக்கு. வேரல் வேலி வேர்கோட் பலவி, சாரல் நாட செவ்வியே ஆகுமதி, யாரகு தருந்திசி நோரே சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்குவள் உயிர்தவச் சிறிது காமமோ பெருது. எல்லா அடிகளிலுமே 4 சீர் தான் வந்திருக்கு. அந்த பெண் அவன் மீது கொண்டுள்ள அந்த அன்பை சொல்கிறா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, சின்ன கிளையில் பெரிய பழுத்து இருக்குது அப்படின்னா அது மாதிரி என் உயிர் ரொம்ப சிறியது அந்த சிறிய கிளை போல், ஆனால் அவன் மீது கொண்ட அன்போ பெரியது அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. அவனும் ஒரு மலை நாடன் தான், வேரல் வேலி வேர்கொட்பளவின், அந்த பலாமரங்களே வேலியாக இருக்கக்கூடிய சாரல் நாட்டுக்கு தலைவன் தான் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டில் எல்லா அடிகளுமே அளவடிகளாக வருது. இது நிலை மண்டில ஆசிரியப்பா. அடுத்தது பாருங்கள், அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இது அந்த பாடலில் நீங்கள் எந்த அடியை எங்கே மாற்றி போட்டாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் இருக்கும். இப்போ சூரல் பம்பிய சிறுகான் யாரே, சூரல் பம்பிய சிறுகான் யாரே ஒன்றும் இல்லைங்க. இந்த பாட்டினுடைய அர்த்தம் நம்ம சொல்லிடுவோம். பிறப்பங்கொடிகள்னு இருக்குது. இந்த பிறப்பங்கொடிகள் நீர்நிலைகளில் இருக்கும் நிறையா. இப்போ தலைவன் இந்த பொண்ணை பார்க்க அந்த வரக்கூடிய வழியில் என்னென்ன துன்பங்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறான். இந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பிறப்பங்கொடிகள் என்ன ஆகும் அப்படின்னா காலை சுற்றி கொள்ளும், அது மிகுதியாக பரவி கிடக்குது. தலைவன் அந்த வழியாக வந்தாகணும். அடுத்து தெய்வ பெண்கள் இருப்பாங்க, சூரர மகளிர். தெய்வ பெண்கள் அவங்க பயமுறுத்துவாங்க, வருத்தத்தை ஏற்படுத்துவாங்க, அது ஒன்று இருக்குது. அடுத்து இப்படிப்பட்ட வழிகளை நீ கடந்து வரும்பொழுது குறித்த நேரத்தில் நீ வரலை அப்படின்னா எனக்கு பயமாக இருக்கும், நான் பயப்படுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். சூரல் பம்பிய சிறுகான் யாரே, சிறுகான் யார் அப்படின்னா அந்த காட்டாறு நீர்நிலைகளில் சூரல் அந்த கொடி பிறப்பங்கொடிகள் இருக்குது, அதுதான் சொல்கிறாங்க. சூரல் பம்பிய சிறுகான் யாரே சூரர மகளிர் ஆரணங்கினரே வாரலை எனினே யான் அஞ்சுவலை, நீ வரலைன்னா நான் பயப்படுவேன். சாரல் நாட நீ வரலாரே, சாரல் நாட மலைநாடனே நீ நடந்துக்கு வரக்கூடிய வழி. இப்போ இந்த பாட்டில் எந்த அடியை எங்கே மாற்றி போட்டாலும் பொருள் மாறாது. சாரல் நாட நீ வரலாரே, கடைசி அடி எடுத்து தூக்கி நீங்கள் முன்னாடி போட்டுக்கோங்க. மலைநாடனே நீ வரக்கூடிய வழி, இப்போ கடைசி அடி நம்ம முன்னாடி போடுறோம். மலைநாடனே நீ வரக்கூடிய வழி சூரல் பம்பிய சிறுகான் யாரே சூரர மகளிர் ஆரணங்கினரே வாரலையனினே யான் அஞ்சுவலை. நீ வரக்கூடிய வழியில் பிறப்பங்குடிகள் நிறைந்த நீர்நிலைகள் இருக்குது, தெய்வ பெண்கள் இருக்காங்க, அதனால் நீ வரலைன்னா குறித்த நேரத்துக்கு நீ வரலாம் பயப்படுவேன். இப்படி மாற்றி போடுறது. இதை நீங்கள் 3வது அடி கூட மேலே எடுத்து போட்டுங்க. வாரலையனினே யான் அஞ்சுவலை, ஐயோ நீ வரலைன்னா நான் பயப்படுவேன். ஏன்னா நீ வரக்கூடிய வழியில் என்ன இருக்குது, சூரல் பம்பிய சிறுகான் யாரே சூரர மகளிர் ஆரணங்கினரே சாரல் நாட நீ வரலாரே. ஸோ எந்த அடியை எங்கே மாற்றி போட்டாலும் ஓசையும் பொருளும் மாறாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ விடுதலைன்னு ஒரு திரைப்படம் வந்தது இல்லைங்களா, அந்த விடுதலைங்கிற அந்த நல்ல படம், முதல் நான் சொல்கிறது விடுதலை பாகம் 1. அந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த படத்தில் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாடலுடைய முதல் வரியை எப்படி மாற்றி போட்டாலும், இப்போ உன்னோடு நடந்தால் கல்லான காடும்
கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே அப்படின்னு வரிகள் வரும். உன்னோடு நடந்தால் கல்லான காடும் கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே. இதை நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போடுங்களேன். கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே, உன்னோடு நடந்தால் கல்லான காடு. கல்லான காடு உன்னோடு நடந்தால் கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே. ஸோ இதில் இந்த வரியில் நீங்கள் எப்படி மாற்றி போட்டாலும் பொருளும் ஓசை மாறாது. இப்போ இருக்கிற இந்த பாட்டுக்கு நான் இந்த திரைப்பட பாடலை சொல்கிறேன். ஸோ இதுதான் அடிமறி மண்டிலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 கேள்வியில் நம்ம ஆசிரியப்பாவினுடைய வகைகளை உதாரண பாடலோட மிக விளக்கமாக தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். நிச்சயம் இது உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த காணொளி பார்க்குற நண்பர்கள் உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கருத்து போடுங்க, சொல்லுங்கள். அப்போ அடுத்தடுத்து நம்ம காணொளி போடுறதுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். நம்ம பிஜிடிஆர்பிக்கு நேரடி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், இணைய வழி வகுப்பும் நடத்திட்டு இருக்கோம், டெஸ்ட் பேட்சும் போட்டிருக்கோம். இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் தெரியணும்னா நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை இணையை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.